நீங்க நெகட்டிவா இருக்கீங்க. ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ், எண்ணம் நெறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. எப்படி சொல்றேன்னா, நீங்க பொறக்கும்போது நெகட்டிவான எண்ணங்களோடயா பொறக்குறீங்க? நிச்சயமா கிடையாது. பொறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா, அம்மா மூலியமா, டீச்சர்ஸ் மூலியமா, ஃபிரெண்ட்ஸ் மூலியமா அண்ட் த சரவுண்டிங் மூலியமா உங்களுக்கு எண்ணங்கள் பதிக்கப்படுது. அதுல தான் இந்த நெகட்டிவான எண்ணங்களும் நீங்க புரோகிராம் பண்ணிட்டே இருக்கீங்க. பிராக்டிஸ் மூலியமா உங்களுக்குள்ளேயே நீங்க குடுத்துக்கிட்டு. ஸோ இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் நீங்க இந்த மாதிரி ஆட்கள்ட்டேந்து கேட்ட விஷயங்கள், பார்த்தது, நீங்க சிந்திச்சது திரும்ப 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 போட்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவான எண்ணங்கள உருவாக்கியிருக்கு. அப்போ இது எல்லாமே நேச்சுரல் இல்லன்னா, நீங்க தான் புரோகிராம் பண்ணது, நீங்க உருவாக்குனது. அப்போ இதே மாதிரி தானே நீங்க அந்த விஷயங்கள மாத்துறதுக்கு பாசிட்டிவான எண்ணங்களையும் முனைப்போட கண் விழித்து இன்டென்ஷனலா நீங்க குடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி குடுக்கும்போது மாறும் இல்லையா? பல பேரோட லைஃப் அப்படித்தான் மாறியிருக்கு. இடையில அவங்க எதிர்மறையான எண்ணத்த கான்ஷியஸா பார்த்து அதுலேருந்து மாறும்போது தான் உங்களுக்கும் மாறும். நீங்க விழிப்போடு தினம்தோறும் அத கவனிக்கும்போது தான் நடக்கும். வாழ்த்துக்கள்.